Hello everyone, welcome to Black Wall Creations. இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ போடும்போது இந்த சில்க் த்ரெட்டை ஒரு 8 ஸ்ட்ராண்ட்ஸ் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுப்போம். ஸோ அது மாதிரி எடுக்கும்போது இதில் இன்சர்ட் பண்ணுவோம்ல, இந்த ஹோலில் வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த சில்க் த்ரெட்டை ஒரு 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும் நீடெல்லாம் இன்சர்ட் பண்ணுறதுல. ஸோ இது வச்சு பண்ணலாம், பட் இது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஹோலில் விட்டுட்டு நீடிலோட ஹோலில் விட்டுட்டு அதில் இழுப்போம். அது மாதிரி இழுக்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த கம்பி வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, மெல்லிஸாக இருக்கும், பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அது மாதிரி இழுக்கும்போது இது நமக்கு நெளியும், ப்ராப்பராக நமக்கு த்ரெட்டு வந்து வெளியில் வராத மாதிரி இருக்கும். அப்படியே வந்தது அப்படின்னாலுமே இந்த இந்த இது எந்த இடத்துட்ட இன்சர்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துக்கிட்ட த்ரெட்டு ரொம்பவே டேமேஜ் ஆகி ரொம்ப கட்டான மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இப்போ ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். த்ரெட்டை 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துகிட்டு ஸோ இந்த எட்ஜஸை வந்து சேமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு கொஞ்சம் இந்த எட்ஜஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ அப்ளை பண்ணும்போது இதை வந்து நம்ம இப்படி ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு ஒரு மொத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பட்டையாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த க்ளூவை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். சும்மா கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விடணும். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணிடக்கூடாது, இப்படி பட்டையாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நான் ட்ரை ஆக விடுறேன். ஸோ இப்போ நல்லா இது வந்து இந்த க்ளூ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஹோலில் விட்டு காமிக்கிறேன். பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ப்ராப்பராக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஈஸியாக நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டை 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன், பட் ரொம்பவே ஈஸியாக இன்சர்ட் ஆகிருக்கு. இதில் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக்கிட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நிறையா ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அடிக்கடி இந்த சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டே இருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போதே ஒரு நிறையா செட்டாக நம்ம பிரித்து இந்த மாதிரி காய வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு தடவை நமக்கு தீர்ந்ததும் டக் டக்குன்னு எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.